இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம மூலக்கரைப்பட்டி, முனஞ்சிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய வரல் புல்வெளிகளில் இருக்கோம். வரல் புல்வெளிகளில் இருக்கக்கூடிய இரவாடிகளை தேடி வந்திருக்கோம். நம்ம பார்க்குற இந்த இரவாடிகள் எல்லாம் வரல் புல்வெளிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வரல் புல்வெளிகள் பார்க்குறதுக்கு தரிசு நிலம் மாதிரி இருந்தால் கூட இங்கேயும் நிறைய உயிரினங்கள் வாழுது. வாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிராஸ்லேண்ட்ஸில் நம்ம பார்த்துருக்க முதல் ஸ்னேக்ஸு கிராஸ்லேண்டில் மட்டுமே அதிகமாக காணப்படக்கூடிய வரல் புல்வெளிகள் அதிகமாக பார்க்கக்கூடிய சாஸ்கேல்டு வைப்பர். இந்த சாஸ்கேல்டு வைப்பர் ரொம்ப குட்டியாக இருக்குது. பிறந்து ஒரு 2 வாரங்கள் இருக்கும் அந்த அளவுக்கு சின்ன குட்டிகள். அப்போ இன்னும் நிறைய, இது ஒரு வேளை ப்ரீடிங் சீசனாக இருக்கலாம், நிறைய குட்டிகள் பார்க்கலாம். இந்த பாம்பு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வரல் புல்வெளிகளுக்கு ஏற்ற அதோட நிறமும் பார்த்தோம்னா மண்ணோட கலர்லேயே அப்படியே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்போதோ இல்லை இந்த மாதிரி ரொம்ப புல்லுக்கிட்ட பாருங்கள் சுருண்டு படுத்துருக்கு. இவங்க இறைய தேடி பிடிக்கிறவங்க கிடையாது. இவங்க ஆம்பூஸ் ப்ரெடேட்டர். ஒரு இடத்துல வெயிட் பண்ணி சின்ன சிலந்திகள், இது அளவுக்கு என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ, பல்லிகள், சிலந்திகள், கொஞ்சம் வளர்ந்த பாம்புகள், எலிகள் வரைக்கும் நல்லா பிடிச்சி சாப்பிடும். முன்னவே சொன்ன மாதிரி சிட் அண்ட் வெயிட், ஒரு இடத்துல போய் காத்திருக்கோம். நல்ல ஜிலேபி மாதிரி உடம்பு சுருட்டி அப்படியே கேமோஃப்ளேஜாக இருந்துட்டு அந்த பாதையில் வர பல்லியை பிடிச்சோ இல்லை அதுக்கான இறையை பிடிச்சி அது சாப்பிடும். ஸோ இன்னும் நிறைய பாம்புகளை நம்ம பார்க்கலாம். இதுவும் வரல் புல்வெளிகளில் பார்க்கக்கூடிய அடுத்த பாம்பை நம்ம பார்க்குறோம். இது பேர் பார்க்குறதுக்கு நம்ம சுருட்டை விரியன் பாம்பு மாதிரி இருந்தாலும் அதை விட நல்ல நீளமான பாம்பு இது சுருட்டை விரியன் 1.5 அடி வளரும்னா இந்த பூனை கண் பாம்புகள் அதை விட நல்ல இன்னும் கொஞ்சம் நீளமாக வளரும். ஒரு 3 அடி கூட வளரும். இங்கே நம்ம பார்க்குறது காமன் கேட் ஸ்னேக். அழகாக அந்த செடி மேலே, காஞ்ச செடி மேலே நல்ல கேமோஃப்ளேஜாகி படுத்துருக்கு. இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் துறல்கள் இருந்தது, மழை துறல்கள் இருந்ததுனால நல்ல மேலே ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம தரையிலையும் இந்த பாம்பு அதிகம் நம்ம பார்க்கலாம். அந்த பாம்பு இந்த பாம்பையும் நம்ம எப்படி வேறுபடுத்தலான்னா, அதோட தலையில் பார்த்திங்கன்னா நல்ல இந்த காமா ஷேப் தெரியும். அந்த பாம்புங்க சாஸ்கேல்டுக்கு ப்ளஸ் மாதிரி தெரியும். இதுக்கு நல்ல அந்த இன்வெர்டட் தலைகீழ ஒய் போட்ட மாதிரி நல்ல அழகாக தெரியும். ஓகே, அடுத்து பார்ப்போம். ஓகே, அடுத்து பார்ப்போம். கார்டன் லிசார்ட். ஸோ இந்த மாதிரி பகலில் ஆக்டிவாக இருக்கிற ஓணான்களும் இரவு வேலைகளில் இந்த மாதிரி கிளைகளை பற்றி கொண்டு தூங்கும். ஸோ இவங்க எல்லாமே பெரும்பாலும் தரையில் வாழ்கிறவங்களில் மண்ணுக்கு மேலே மரங்களில் வாழக்கூடிய ஹர்போரியல் வகை சார்ந்தவங்க, அதாவது மரவாழ் பிராணிகள். அவங்க எல்லாமே இந்த மாதிரி கிளைகளில் தூங்குவாங்க. தண்ணி நிற்காது, டக்குன்னு கிடையாது. ஒரு டோடு வந்திருக்கு. இதோட பேர் டெர்மைட் ஹில் கெக்கோ அப்படிம்பாங்க. இது நம்ம புல்வெளியில் இருக்கக்கூடிய கரையான்கள் அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். இது மேலே பேட்டர்னை பார்த்திங்கன்னா சாஸ்கேல் வைப்பரில் இருக்க மாதிரியே
அதோட பேட்டர்ன் வந்து இருக்குது. இது வந்து ஒரு லிசர்ட், செதில் பள்ளி. சொன்னேன். இது வந்து வறல் புல்வெளிகளில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பள்ளின்னு. இது என்ன சொல்லுவாங்கன்னா செதில் பள்ளி அப்படிம்பாங்க. ஃபேன் த்ரோட்டட் லிசர்ட், சிட்டானா மருதம் நெய்தல். Six spotted beetle. எங்கேப்பா போட்டோம்? முன்னாடி போட்டிங்களா? அங்கர்லாம் பிரிண்டடாக இருந்தான்னு நினைக்கிறேன். கரையான்கள் புற்களெல்லாம் வெட்டி கொண்டு போகுது. எவ்வளோ அழகாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இன்னொரு சாஸ்கேல் வைப்பர், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. எஸ் மேம், ஆல் ஆர். So this is its maximum like growth. அட்டாக் பண்ணும்போது இது இந்த மாதிரி சுருண்டு ஸ்ட்ரைக் பண்ணும். இப்போ இங்கே செட் பண்ணியிருக்கக்கூடியது என்னென்னா மாத் ஸ்க்ரீன்பாங்க. இப்போ இந்த வரல் புல்வெளிகளில் என்ன மாதிரியான அந்திப்பூச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி நம்ம இதை செட் பண்ணிடுறோம். இப்போ இந்த அந்த ஸ்க்ரீன், இந்த மாத் ஸ்க்ரீன் வந்து ஓடிட்டு இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இதை வந்து பார்ப்போம், இதில் என்ன பூச்சிலாம் இருக்குன்ட்டு. வாங்க. இன்றைக்கி நம்ம போட்டிருக்க அந்த மார்க் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பூச்சி வந்து வந்துருக்கு. குறிப்பிடும்படி சொல்ல பார்த்தா இந்த கிராம்பிடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோட அந்திப்பூச்சி நிறைய இருக்குது. எரிபிடேங்கிற ஒரு அந்திப்பூச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாக்கெடே அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த அந்திப்பூச்சிகளாக இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி அந்திப்பூச்சிகள் இங்கே நிறைய இருக்கிறத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம்னா, இங்கே நிறைய வெஜிடேஷன் வந்து இருக்குது. அந்த நிறைய வெஜிடேஷன் இருக்கிறதால அந்த வெஜிடேஷன் எல்லாம் இந்த மாதிரியான பூச்சிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரே மாதிரியான தாவரங்கள் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான அந்திப்பூச்சிகள் தான் வரும். ஆனால் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அந்திப்பூச்சிகள் வந்து வந்திருக்கிறதால இங்கே வந்து ஒரு டைவர்ஸ் வெஜிடேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கூட வாக்கிட்ட கலந்தவங்க தணிகைவேல், செல்வகுமார், அத்துல், அதுக்கடுத்து சரவணன். நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வாக்கில் சந்திக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.